நம்ம துவா கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஆனால் நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை, துவா கேட்பதே இல்லை. நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம், ஆக பெரியதையும் கேட்க மாட்டோம், மிகவும் சிறியதையும் கேட்க மாட்டோம். ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது, துவா கேட்கறது. செருப்பு வார இருந்து நம்ம துவா கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் செருப்பு வார இருந்து விட்டது, எனக்கு என்னது இதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு என்ன செய், ஆற்றலை தா அப்படின்னு கேட்டிருப்போமா. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கிறதா, இதான் நம்ம நினைவு. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாவிடத்தில் கேட்பதா. சின்ன ஒரு பட்டன் போயிட்டு வைங்க, என்ன செய்வோம், யாழ் இதை சரிப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கறது, இதுக்கெல்லாம் போய் பொஸ்ஸை அலட்டுறதான்ற மாதிரி, முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதான்ற மாதிரி அல்லாவிட்ட என்ன செய்கிறோம், சின்ன 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 விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இறைவனிடத்தில் கேட்பதில்லை, பெரியதும் கேட்பதில்லை. நம்மள யாராவது யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை தா அல்லது ஒரு விமானத்தை தா துவா கேட்டவங்க வைக்கிறோமா. விமானம்லாம் நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது, சரி வராது. அதனால அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய துவாவும் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். அதான் நமது சிந்தனை. நம்ம எது துவா கேட்போம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்க நீங்க உழைக்கிறீங்க, 1 லட்சம் ஒரு வீட்டுக்கு போகணும்னு வைங்க, 15 லட்சம் உங்களோட கையில இருக்குது, 5 லட்சத்துக்கு துவா கேட்போம். யா அல்லாஹ் ஒரு மாதிரியா 15 அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 5க்கு நீ தான் உதவி செய்யணும். அப்ப ஆரம்ப 15க்கு யார் செஞ்சது, அதுவும் அல்லாஹ் தான். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 15 நான் முயற்சி எடுத்தது, இன்னொரு 5க்கு யார்கிட்ட, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. 15 ஒரு மாதிரியா என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ அடுத்த 5க்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒரு ஹெல்ப் பண்ணி தான் துவா கேட்கிறோம். 15 நான் கேட்கிறேன், நம்ம ஒரு வசதி படைத்தவட்ட கேட்கிற மாதிரி தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஒரு வசதி படைத்த உதவி கேட்க போறீங்க, என்ன சொல்லுவீங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சுது, ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு 5 லட்சம் மட்டும் தான் என்ன செய்யுது, குறைபாடா இருக்குது. இது மாதிரி யார்கிட்ட கேட்கிறோம், இறைவனிடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானா, அல்லாஹ்வை சரியா மதிச்சோமா, அல்லாஹ் தஆலாவை நம்ம சரியா மதிக்கவே இல்லை. அப்ப எப்படி துவா அங்கீகரிக்கப்படும். அப்ப நமது துவாவுடைய பார்வை பிழை.